நல்லா வதங்கினோடனே குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு வதக்குங்க. இது வந்து உங்களுக்கு கல்லுப்பு போடுறேன். தேவையான உப்பு போட்டு வதங்கிட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. வதங்கினோடனே அப்புறம் சுண்டைக்காவை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். சுண்டைக்காவை நசுக்கி போட்டு வதக்குங்க. நசுக்கி போட்டு இது மாதிரி நல்லா நசுங்கி இருக்கணும். நசுக்கி போட்டு வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் ஆகும். அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வதக்கலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போடுங்க. மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகா பொடி தாங்க. ஆனால் காலி ஆயிடுச்சு. அதனால் பத்தாததுக்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் மிளகா பொடி போட்டு லைட்டாக வதக்கிங்க. அதுதாங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா போட்டு அரைச்சி ஊற்றணும். இது ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்கணும். அவ்வளோதான். 5 நிமிஷம் கொதிச்சா குழம்பு ரெடி. அவ்வளோதான். கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டா 1 நிமிஷம் கொதிச்சா போதும். எல்லாமே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.